ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன சட்னி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன சட்னின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சட்னி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா சட்னி தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாவை வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாம லேசா வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வேற ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு புதினா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியை நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இறக்கிட்டு அப்படியே ஆற விட்டுலாம். இதுல கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டா இன்னும் சுவையா இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் துருவல் சேர்க்கல. இப்போ ஆற விட்டுட்டு இதை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதுல தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமா கறிவேப்பிலை 1 பட்டை மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். இதை இப்போ சட்னியில ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.